ஈரான் தாக்குதலில் அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை இயக்குவதற்கான ரேடார் அமைப்பு சேதமடைந்தது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஜோர்டான் விமானப்படை தளத்தில் உள்ள 2700 கோடி ரூபாய் மதிப்புடைய ரேடார் அமைப்புகளை ஈரான் தாக்கி அழித்தது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களில் 1332 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பல நகரங்கள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் கட்டடங்கள் வெடித்து சிதறும் காட்சிகளும் ஆங்காங்கே கரும்புகை மூட்டங்கள் எழுந்திருக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஈரானின் கெஸ்ன் தீவில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை அமெரிக்கா தாக்கி அழித்த நிலையில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அந்நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நன்னீர் ஆலையை தாக்கியதன் மூலம் அமெரிக்கா ஒரு அப்பட்டமான குற்றத்தை செய்துவிட்டதாகவும் இதனால் 30 கிராமங்களில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். லெபனானின் நபிசிட் நகரில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டதாகவும் 35 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் குண்டுவீச்சில் நகரில் உள்ள ஏராளமான கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகி கிடப்பதையும் கார்கள் பலத்த சேதமடைந்து கிடப்பதையும் காணலாம். அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் இருந்து ஈரான் மீது ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலும் குஜஸ்தானில் உள்ள 2 மருத்துவ மையங்களும் தாக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரான் தாக்குதலில் உயிரிழந்த அமெரிக்க வீரர்கள் 6 பேரின் உடல் அமெரிக்காவுக்கு வந்தடைந்த நிலையில் அதிபர் டிரம்ப், அவரது மனைவி மெலனியா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 6 வீரர்கள் கொல்லப்பட்டனர். 3 நாட்களில் ஈரானின் 42 கடற்படை கப்பல்களை வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் நடைபெற்ற தி ஷீல்ட் ஆஃப் தி அமெரிக்காஸ் உச்சி மாநாட்டில் பேசிய அவர் ஈரானின் விமானப்படையை முறியடித்ததாகவும் அனைத்து தகவல் தொடர்புகளையும் துண்டித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் மன்னிப்பு கோரியிருந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் ஈரான் சரணடைந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இதுவரை தோல்வியையே சந்திக்காத ஈரான் சுற்றியுள்ள மத்திய கிழக்கு நாடுகளிடம் தோற்றது இதுவே முதல் முறை என தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். நிபந்தனையற்ற சரணடைதலை தவிர ஈரானுடன் வேறு எந்த ஒப்பந்தமும் இல்லை என்றும் சரணடைந்த பிறகு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்து ஈரானை அழிவின் விளிம்பில் இருந்து காப்பாற்ற அயராது பாடுபடுவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போரை நிறுத்த கோரி லண்டனில் ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். மில்பாங் என்ற இடத்தில் இருந்து ஓக்ஸ் ஹாலில் உள்ள அமெரிக்க தூதரகம் நோக்கி பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் போரை உடனடியாக நிறுத்தும்படி முழக்கமிட்டனர். பேரணி சென்றவர்கள் கமேனி, ஈரான் கொடிகளை கைகளில் ஏந்தி சென்றனர். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஈரானியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரான்ஸ் மட்டுமல்லாது ஜெர்மனி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட மேற்கு ஐரோப்பாவின் பிற நாடுகளில் இருந்தும் ஏராளமான ஈரானியர்கள் வந்திருந்தனர். ஈரானில் மீண்டும் ஷாவின் மகன் ரெசா பஹ்லவியை ஆட்சிக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்தனர். வளைகுடா நாடுகள் மீது இனி தாக்குதல் நடத்த மாட்டோம் என ஈரான் கூறியிருக்கும் நிலையிலும் தங்களது நாட்டு மக்களுக்கு கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் எச்சரித்திருக்கிறது. மக்கள் தொடர்ந்து பூட்டிய வீட்டிற்குள் இருக்குமாறு கத்தார் அரசு கூறியிருக்கும் நிலையில் மக்கள் தொடர்ந்து பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறும் அதிகாரப்பூர்வ இணையத்தில் உள்ள அப்டேட்டுகளை மட்டும் பின்பற்றுமாறும் UAE கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை நிறுத்த கோரி இஸ்ரேலிலும் போராட்டம் வெடித்துள்ளது. டெல் அவீவ் நகரில் திரண்ட ஏராளமான இஸ்ரேலியர்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஈரானுக்கு எதிரான போரை நிறுத்த கோரி கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்தனர்.
தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. விசுவாசத்தின் அடையாளம் ஓ பன்னீர்செல்வம் என்றும் துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி பழனிசாமி எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அதிமுகவின் ரத்தத்தை உறிஞ்சும் கட்சி பாஜக என்றும் அதிமுக பொதுச் செயலாளரையே மாற்றிவிடும் என்றும் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நடந்ததைப் போலவே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கும் என்றும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதை ஆசாமிகளால் சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேற்றப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் போதைப் பொருளை விற்பனை செய்பவர்கள் பாதி பேர் ஆளும் கட்சியினராக இருப்பதாகவும் அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் சாடினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 3வது சுற்று பேச்சுவார்த்தை முடிவில் தொகுதி பங்கீட்டு எண்ணிக்கையில் சிபிஐ கட்சிக்கு திருப்தி அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சந்தித்து பேசியதாக தெரிகிறது. தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி திமுக அரசு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் அறிவிக்க வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். போர் உள்ளிட்ட காரணங்களால் சர்வதேச சந்தையில் விலை உயர்வு ஏற்படும் போது இந்தியாவிலும் கேஸ் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என அவர் விளக்கமளித்தார். அற்ப அரசியல் காரணங்களுக்காக குடியரசுத் தலைவரை மமதா பானர்ஜி அவமதிப்பதை மன்னிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தனது எக்ஸல பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் மேற்கு வங்கத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி திட்டமிட்டு அவமதித்திருப்பதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் இல்லாத தமிழகம் உருவாகும் நாள்தான் உண்மையான மகளிர் நாள் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு எளிதாக அதிகாரமும் உரிமையும் கிடைக்கும் நிலை ஏற்படும் போதுதான் மகளிர் தினத்தை தமிழகத்தில் மகிழ்ச்சியுடனும் உற்சாகமாகவும் கொண்டாட முடியும் என்று அவர் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் சுயநல அரசியலால் அதிமுக அபகரிப்பு திமுகவாக மாறிக்கொண்டிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இனியும் அதிமுகவில் தொடர்வது தன்மானத்திற்கு கேடு என்பதால் திமுகவில் ஐக்கியமானதாக ஓபிஎஸ் விளக்கமளித்தார். திண்டுக்கல்லில் புதிய டைடல் நியோ தொழில்நுட்ப பூங்கா அமைக்கும் பணியினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல் தேனி புறவழிச்சாலையில் அனுமந்தராயன் கோட்டையில் 5 ஏக்கரில் புதிய மினி டைடல் பார்க் ஒன்று அமைக்கப்படும் என தமது எக்ஸ் தள பதிவில் அவர் தெரிவித்திருந்தார். விவகாரம் தொடர்பாக மாமல்லபுரத்தில் நடைபெற்ற மகளிர் தின கொண்டாட்டத்தில் பேசிய தவிக தலைவர் விஜய் தமது வாழ்க்கையின் தனிப்பட்ட பிரச்சனைகளை தாம் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் நாம் இணைந்து மக்களின் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்போம் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தினார். ஒருத்தர் அரசியலுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் என்று கூட தெரியாமல் வந்திருப்பதாகவும் சின்னம் எது என்றால் தன் முகம்தான் என காட்டுவதாகவும் தவிக தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடி இருக்கிறார். மக்களின் பிரச்சனைகளை தாளில் இருந்து தாம் பேசுவதில்லை என்றும் தலையில் இருந்து பேசுவதாகவும் விஜயை கடுமையாக அவர் விமர்சனம் செய்தார். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரை பாஜக கபலீகரம் செய்துவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியதற்கு எந்த கட்சியையும் கபலீகரம் செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை என நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது காட்டு தர்பார் ஆட்சி என்றும் இனிமேல் மக்கள் மனதில் திமுக ஆட்சிக்கு இடம் இல்லை என்றும் அவர் கூறினார். தவிக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் குடும்பத்தினரை தவிர்த்து 60 வயது வரையிலான மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் வாக்குறுதி அளித்திருக்கிறார். மகளிர் தின விழாவில் வாக்குறுதிகளை அறிவித்த அவர் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் என தெரிவித்திருக்கிறார்.
அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என தாவேக சார்பில் வெளியான வாக்குறுதியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மேலும் அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் பெண்களின் திருமணத்திற்கு தரமான பட்டுப்புடவையும் 1 சவரன் தங்கமும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மேலும் பெண்கள் பாதுகாப்புக்கு ராணி வேலு நாச்சியார் படை உருவாக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க தாய் அல்லது பாதுகாவலருக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அதேபோல் ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகளில் மகளிருக்கு இலவச நாப்கின்கள் வழங்கப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். நிதி இல்லை என கூறிவிட்டு பெண்களின் கணக்கில் திடீரென 5,000 ரூபாய் வரவு வைத்தது எப்படி என திமுக அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மாமல்லபுரத்தில் அக்கட்சியின் சார்பில் நடந்த மகளிர் தின விழாவில் பேசிய அவர், தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கான நிதியில் 30% முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்காக ஒதுக்கி கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். விவாகரத்து தொடர்பாக நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் தன்னை விஜய் தரப்பு மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நீலாங்கரை வீட்டில் தன்னை அனுமதிக்க விஜய் மறுப்பதாக குற்றம் சாட்டியதோடு பிரிட்டனைச் சேர்ந்த தனக்கு சென்னையில் வீடு இல்லாத காரணத்தினால் வழக்கு முடியும் வரை தன்னை நீலாங்கரை வீட்டில் வசிக்க அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். மனைவி மகளை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு நடத்தும் மகளிர் தின விழா கேவலமான அரசியல் நிகழ்ச்சி என தாவேகவின் மகளிர் தின விழாவை சுட்டிக்காட்டி இயக்குநர் அமீர் விமர்சனம் செய்தார். அண்மையில் தாவேக தலைவர் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்ட நிலையில் தாவேகவின் மகளிர் தின விழாவை இயக்குநர் அமீர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் கடற்கரை பகுதியில் 173 திமுக தொண்டர்கள் கருப்பு சிவப்பு உடையணிந்து முதலமைச்சரின் உருவத்தை உருவாக்கி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். திருவொற்றியூர் மேற்கு பகுதி திமுக நிர்வாகிகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் முதல்வரின் முகத்தை உருவாக்கி திமுகவினர் ஹாப்பி பர்த்டே சிஎம் என முழக்கமிட்டனர். மத்திய அரசு செய்யும் சித்து வேலைகளால் மக்கள் தான் கஷ்டத்தை அனுபவிக்கப் போவதாக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்திருக்கிறார். உங்க ஊரில் உங்க எம்பி என்ற தலைப்பில் கிராமங்களில் நிறைவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்ற அமெரிக்காவின் உத்தரவுக்கு பிரதமர் மோடி அடிபணிந்ததால் வரும் காலத்தில் இந்திய மக்களுக்கும் தான் மேலும் வலி தரும் என கூறினார். அதிமுகவை சிறுமைப்படுத்த முயன்றதைப் போல தவேக தலைவர் விஜய் இமேஜை குறைக்க திமுக முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகார் தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எப்படியாவது தெல்லுமுழு செய்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக விஜயின் இமேஜை குறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு பின்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாற்றும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதற்கு பதிலளித்துள்ள பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், முதலமைச்சர் தினமும் கண்ணை மூடி திறந்தால் பாஜக தான் நினைவுக்கு வருவதாகவும் அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது என்றார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் 115 மருத்துவ அலுவலர்கள், 83 கண் மருத்துவ உதவியாளர்கள், 75 ஆய்வக நுட்புணர்கள் ஆகியோருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வழங்கினார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமன ஆணை, பதவி உயர்வு, புதிய பணியிடங்களை உருவாக்குதல் என அனைத்தும் வெளிப்படை தன்மையோடு நடைபெறுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து சுற்றுவட்டார கிராமங்களுக்கு இயக்கப்படும் நகர பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்படாததால் பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பாதிப்படைந்ததாக புகார் கூறப்படுகிறது. மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு அரசு பேருந்துகள் சென்றதால் சுமார் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளின் சேவை ரத்து செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
வேலூரில் பழைய பேருந்து நிலையம் அருகே தனியார் பங்களிப்போடு திறக்கப்பட்ட நம்ம வேலூர் என்ற செல்ஃபி பாயிண்ட் ஒரே நாளில் மூடப்பட்டது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ஓரம் மின்சார கம்பத்திற்கு இடையில் செல்ஃபி பாயிண்ட் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த இடத்தில் நின்று செல்ஃபி எடுக்க முடியாத நிலை உள்ளதாகவும் விமர்சனம் எழுந்ததை அடுத்து மூடப்பட்டுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு இமயமலை கருப்பு கரடி மற்றும் சிறுத்தை பூனை ஆகியவை கொண்டுவரப்பட்டுள்ளன. விலங்குகள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் காஷ்மீரின் ஜம்பு உயிரியல் பூங்காவில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள இந்த விலங்குகள் 20 நாட்களுக்கு பிறகு பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்படும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வேல்ஸ் பல்கலைக்கழகம் சார்பில் மக்கள் பணி நிர்வாகம் மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அருங்காட்சியகத்துறை இயக்குநர் கவிதா ராமு, தொழிலதிபர் ஸ்வர்ணமுகி ரகுபதி மற்றும் துப்பாக்கி சுடும் வீராங்கனை இளவேனில் பாலறிவன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கம், ரொக்கப்பணம் மற்றும் கஞ்சாவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஜானகிராமன் மற்றும் மும்பை எக்ஸ்பிரஸில் வந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரிடம் சோதனை செய்த போது உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை அண்ணா நகரில் தினமும் மது அருந்திவிட்டு தொந்தரவு செய்த கணவரை கத்தியால் குத்திக் கொன்ற மனைவியை போலீசார் கைது செய்தனர். அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த அம்பிகா தனது 60 வயதான கணவர் சந்தானத்தை கத்தியால் குத்திக் கொன்றுவிட்டு உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் 5 நாட்களுக்கு பிறகு சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி கழிவுநீர் கால்வாயில் வீசி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. சென்னையில் சுற்றுலா பேக்கேஜ் வழங்குவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். லீ பீனிக்ஸ் ஹாலிடேஸ் என்ற நிறுவனம் கவர்ச்சிகரமான சுற்றுலா பேக்கேஜ்கள் இருப்பதாக கூறி 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் வகையில் உறுப்பினர்களாக சேர்த்து பணம் வசூலித்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. நெல்லை மண்டல தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 2வது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட லஞ்ச பணம் தம்முடையது அல்ல என்று இணை இயக்குநராக இருந்த சரவணபாபு அளித்த புகாரின் பேரில் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் 2வது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்குக்கான கட்டுமான பணிகள் ஆகம விதிகளின்படி நடைபெறுகிறதா என ஆய்வு செய்ய குழு அமைக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குழுவில் ஆகம நிபுணர்கள், தொல்லியல் துறை நிபுணர்கள் இடம்பெற வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விழுப்புரத்தில் நகைப்பட்டறை உரிமையாளரை வழிமறித்து 6 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்தன், கந்தசாமி என்கிற ஹரி, சுப்பிரமணி, சுரேந்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சுமார் 4 கிலோ தங்க நகைகள், 3 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் தற்போது மணி என்பவர் கைதாகியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஆலாங்கொம்பு பகுதியில் குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜடைரம்பாளையம் ஊராட்சியில் கடந்த சில வாரங்களாக விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மஞ்சள் நிறமாக மாறி வருவதாக புகார் தெரிவித்த பொதுமக்கள் சுத்தமான குடி தண்ணீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாழைத்தார் ஏல விற்பனையில் கடும் வீழ்ச்சி அடைந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ நேந்திரம் 55 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 12 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. இதேபோன்று கதலி, செவ்வாழை, பூவன், முந்தன் வாழையும் குறைந்த விலைக்கு ஏலம் போனது. வெயிலின் தாக்கத்தால் விலை வீழ்ச்சி அடைந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்கும் நிகழ்ச்சிக்கு வந்த முதியவர் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுவதாக கூறி எம்எல்ஏ மணிகண்டனிடம் கடும் வாக்குவாதம் செய்தார். செஞ்சிக்குப்பம் கிராமத்தில் அரசு இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி 40 ஆண்டுகளாக வசித்தவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்ட நிலையில் அங்கு வசிக்கும் தனது மகனுக்கு பட்டா வழங்கவில்லை என அவர் புகார் தெரிவித்தார்.
போர் காரணமாக ஈரானில் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாடு மீனவர்கள் தங்களை மீட்க மத்திய அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உணவு, தங்குமிட வசதி இல்லாமல் தவித்து வருவதாகவும், இணையதள சேவை துண்டிக்கப்பட்டதால் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் உருக்கமாக பேசிய வீடியோ வெளியாக இருக்கிறது. நெல்லையில் உள்ள ஆதரவற்றோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையத்தில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. சோயா தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் ஒன்றிணைந்து கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினர். மேலும் அவர்கள் பாட்டு பாடியும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அரியலூர் அருகே பல்வேறு கடைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய புகையிலைப் பொருட்கள் குழியில் போட்டு அழிக்கப்பட்டன. ஜெயங்கொண்டம், கல்லாத்தூர், கரடிக்குளம், சின்னவளையம், புதுக்குடி, செங்குந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் 1300 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவா கல்லூரியின் 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர விளையாட்டு விழா சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பன்னாட்டு தடகள வீரர் முனைவர் நடராஜன் IRS பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நித்தரவிளை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஒப்பந்த பெண் செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அலுவலக உதவியாளரை போலீசார் கைது செய்தனர். பாகோடு பகுதியைச் சேர்ந்த 58 வயதான அசோக்குமார் என்பவர் 27 வயதான கர்ப்பிணியான செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கூறப்பட்டது. கரூரில் மனைவி மகளை கொலை செய்த தந்தைக்கு மகிழா நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது. வெங்கமேடு விவிஜி நகரை சேர்ந்த டெக்ஸ்டைல் ஊழியர் செல்வ கணேசன் குடும்ப தகராறில் மனைவி கல்பனா, 5 வயது மகள் சாரதி பாலா ஆகியோரை கொலை செய்துவிட்டு தானும் கொசுவர்த்தி மருந்தை கலக்கி குடித்துவிட்டு மயங்கினார். சிகிச்சை முடிந்ததும் அவரை சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் அருகே மான் வேட்டையாட சென்றவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை யாருக்கும் தெரியாமல் உறவினர்கள் எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புங்கப்பட்டு நாடு நடுவூர் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் பழையபாளையம் பகுதியை சேர்ந்த கோவிந்தனுடன் மான் வேட்டைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக நாட்டு துப்பாக்கி வெடித்து குண்டு பாய்ந்ததால் அவர் உயிரிழந்தார். சென்னை அடுத்த திருநின்றவூரில் நகராட்சிக்கு சொந்தமான விளையாட்டு திடல் முற்புதர்கள் சூழ்ந்து பாழாகி கிடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். 9வது வார்டுக்கு உட்பட்ட பிரகாஷ் நகரில் உள்ள அந்த விளையாட்டு திடலில் உபகரணங்களோடு கூடிய உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருக்கும் நிலையில் விளையாட்டு திடலை சீரமைத்து தர கோரிக்கை எழுந்திருக்கிறது. கடன் தொகையை செலுத்திய பின்பு அடமான பத்திரத்தை திருப்பி வழங்காத ஸ்ரீராம் நிதி நிறுவனம் பாதிக்கப்பட்ட நபருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அம்மையப்பன் கிராமத்தைச் சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனை முழுமையாக செலுத்திய நிலையில் பத்திரத்தை அந்த நிறுவனம் திருப்பி தரவில்லை என வழக்கு தொடர்ந்தார். பாஜக சொல்வதை கேட்டு தேர்தல் நேரத்தில் அரசியல் விளையாட்டை ஆட வேண்டாம் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பதிலளித்திருக்கிறார். சந்தல் பழங்குடியினர் ஒற்றுமையாக இருக்க சிலர் விரும்பவில்லை என முர்மு பேசியதற்கு பதிலளித்திருக்கும் அவர் பழங்குடியினருக்கு எதிராக வன்முறைகள் நடந்தபோது ஏன் போராடவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் பதவி அரசியலுக்கு அப்பாற்பட்டது என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி கொடுத்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை மீறி செயல்பட்டு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் அவமதிக்கப்பட்டது வெட்கக்கேடானது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். நமது வலிமையால் இந்தியாவின் வளர்ச்சியை இந்தியாவை தீர்மானிக்கும் என்றும் பிறருடைய தவறுகளால் அல்ல எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். இந்தியாவின் உலகளாவிய வளர்ச்சி பாதையானது சுய நிர்ணயம் செய்யப்படும் என்றும் நாட்டின் வளர்ச்சியானது சொந்த பலம், உள்நாட்டு திறன்கள் மற்றும் மன உறுதி ஆகியவற்றால் கட்டமைக்கப்படும் எனவும் கூறினார். ஈரான் மீதான போர் துவங்கிய பிறகு இதுவரை வளைகுடா நாடுகளில் இருந்து 52,000க்கும் அதிகமானோர் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த 184 விமானங்கள் மூலமாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த 85 விமானங்கள் மூலமாகவும் இவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டனர்.
ஹரியானாவில் பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 4 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 11 பேர் பலத்த காயமடைந்தனர். சிந்த் மாவட்டம் சஃபிதோன் பகுதியில் உள்ள பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அனுமதியின்றி செயல்பட்ட அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர் கனமழையால் சான்கீர் ஹுவாடோ நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு பெருநாட்டில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளப்பெருக்கால் அயாகுச்சோ பகுதியில் உள்ள ஐனா மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து விழுந்தன. நகரை சீரமைக்கும் பணியில் உள்ளூர் பேரிடர் மீட்பு படையினரும் இராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். கென்யா தலைநகர் நைரோபியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 23 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. வெள்ளத்தில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டு வீதிகளில் ஆங்காங்கே கவிழ்ந்து கிடந்தன. மேலும் தெருக்கள் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியதோடு கார்களுக்கு அடியிலும் உள்ளேயும் மக்கள் பலர் இறந்து கிடந்தனர். நேபாள தேர்தலில் வெற்றி பெற்ற ரேப் பாடகர் பாலேந்திர ஷா தனது வெற்றியை ஆதரவாளர்களுடன் கொண்டாடி மகிழ்ந்தார். 35 வயதான இவர்தான் ராஷ்டிரிய சுதந்திரா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது கட்சி தேர்தலில் முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் பாலேன் என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் இவர் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஈரானின் போர்க்கப்பலுக்கு கொச்சியில் அடைக்கலம் கொடுத்த இந்தியாவுக்கு ஈரான் நன்றி தெரிவித்துள்ளது. கடினமான சூழலில் மனிதாபிமானத்துடன் ஒத்துழைப்பு வழங்கியதாக இந்தியாவுக்கான ஈரான் தூதர் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க விதிக்கப்பட்ட தடையை இந்தியா மதித்து செயல்பட்டதாக அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக ஃபாக்ஸ் பிசினஸ் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர், மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவிற்கு அமெரிக்கா தற்காலிக அனுமதி வழங்கியுள்ளது என்றார். மேற்காசிய நாடுகளின் நீடிக்கும் போர் காரணமாக வங்கதேசத்தில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெட்ரோல் பங்க் வெளியே பல அடி தூரத்திற்கு வாகன ஓட்டிகள் வரிசை கட்டி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே வங்கதேசத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனின் தம்பி அல்லு சிரீஷ் திருமண வரவேற்பு விழாவில் நடிகர்கள் சிரஞ்சீவி, சூர்யா மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற வரவேற்பு விழாவில் பல்வேறு திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டனர். திருமண நாளையொட்டி நடிகர் அல்லு அர்ஜுன் தனது மனைவிக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புடைய ஆடம்பர மெர்சிடிஸ் பென்ஸ் AMG காரை பரிசளித்திருக்கிறார். அல்லு அர்ஜுன், அல்லு ஸ்னேகா ரெட்டி தம்பதி தங்களது 15வது திருமண நாளை கொண்டாடினர். இதனையொட்டி தனது மனைவிக்கு அவர் கார் பரிசளித்த நிலையில் அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜெய் கதாநாயகனாக நடித்து வரும் டெக்ஸ்லா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சிராமூடு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். கிராமத்து பின்னணியில் உருவாகும் திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார். இன்று இறுதிப் போட்டி நடைபெறும் நிலையில் T20 உலகக்கோப்பையை இந்தியா தக்க வைக்குமா என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இன்று இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி சொந்த மண்ணில் மீண்டும் கோப்பையை வென்று சாதனை படைக்க காத்திருக்கிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியை சிறப்பிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் தனது முகப்பு பக்கத்தில் சிறப்பு டூடுல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி கூகுள் நிறுவனம் தனது தேடு பொறியில் புதிய டூடுலை வெளியிட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அந்த அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் இந்திய மகளிர் அணி திணறி வருகிறது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 198 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் ஆஸ்திரேலிய அணி 323 ரன்களை குவித்தது. 125 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 105 ரன்களை மட்டுமே எடுத்தது.
இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் சதமடிப்பார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் எம்பி தெரிவித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சஞ்சு சாம்சனை 14 வயதிலிருந்தே தெரியும் என்றும் அவரது திறமையான ஆட்டத்தை பார்க்கும்போது தந்தை வழி பெருமையாக உணர்வதாக அவர் கூறினார். எல்லோரும் ஒரே மாதிரியாக பேசுவதாகவும் புதிதாக ஏதாவது யோசிக்கும்படி நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாட்னருக்கு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பதிலடி கொடுத்திருக்கிறார். 2023 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியின் போது ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் பேசியதை போல நியூசிலாந்து கேப்டனும் பேசுவதாக சூரியகுமார் யாதவ் தெரிவித்திருக்கிறார். அபிஷேக் சர்மாவின் முந்தைய போட்டிகளின் செயல்திறனை பார்த்து முடிவு செய்யாமல் இறுதிப் போட்டியில் அவர் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயம் அணியில் சேர்க்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் ஆதரவு கருத்து தெரிவித்தார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் ஒரு இன்னிங்ஸை தவிர்த்து மற்ற போட்டிகளில் அபிஷேக் சர்மா பெரிய அளவில் சோபிக்கவில்லை என விமர்சனம் எழுந்தது. 2026 IPL தொடரில் விளையாடுவதற்காக தொடர் பயிற்சியில் ஈடுபட்ட மும்பை அணியின் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா பயிற்சி முடித்துவிட்டு காரில் ஏறும் முன் ரசிகர்கள் கூட்டத்தில் சிக்கி கடும் அவதியடைந்தார். ரசிகர்கள் ரோஹித் சர்மாவை சூழ்ந்து கொண்டு தள்ளுமுள்ளு செய்த நிலையில் பவுன்சர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள சங்கத்தில் ரசிகர்கள் சிறப்பு ஆரத்தி செய்தனர். இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து இன்று மோதும் நிலையில் சங்கத்தில் திரண்ட ரசிகர்கள் கைகளில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் புகைப்படங்களை ஏந்தி சிறப்பு ஆரத்தி எடுத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக சென்று சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன்களை அம்மனுக்கு செலுத்தும் விதமாக பறவை காவடி, வாய் வேல் காவடி, மயில் காவடி உள்ளிட்டவைகளை வடிவங்களில் அலகு குத்தியும் அந்தரத்தில் தொங்கியபடியும் ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்தில் இருந்தும் வருகை தந்து ஏராளமான பெண் பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர்.